ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஒளி உள்ள இடத்தினில் வாழ்க்கையின் சவால்களை சந்திப்பதற்கான உள்நோக்கு மற்றும் உள்ளெழுச்சி. மகிழ்ச்சி. எப்பொழுது மகிழ்ச்சியுடன் இருப்பதன் மீது நம்பிக்கையை நீங்கள் கைவிட்டு விட்டிருந்தால் உற்சாகம் கொள்ளுங்கள். நம்பிக்கையை ஒருபோதும் இழக்காதீர்கள். என்றும் ஆனந்தமயமான பரம்பொருளின் ஒரு பிரதிபலிப்பாக இருக்கின்ற உங்களது ஆன்மா அடிப்படையில் மகிழ்ச்சியே வடிவானது. சந்தோஷத்தைத்தான் நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால் அதை பெற்றிருங்கள். எப்போதும் எதுவும் உங்களை தடுக்க முடியாது. ஆக்கப்பூர்வமான மனப்பான்மைகள். மகிழ்ச்சி வெளிப்புற நிலைகளை சிறிதளவு பொறுத்துள்ளது, ஆனாலும் முக்கியமாக மனப்பான்மைகளை சார்ந்துள்ளது. ஆன்மீக அறிவியலின்படி மனதின் எண்ண போக்குதான் எல்லாமே. ஒவ்வொரு நிலைமையிலும் நடுநிலையில் இருக்க மனதிற்கு பயிற்சி அளியுங்கள். மனமானது தன் மீது இடப்படும் எந்த வண்ண சாயத்தையும் உடனடியாக ஈர்த்து கொள்ளும் மை உறிஞ்சும் தாளை போன்றது. பெரும்பாலான மனங்கள் தங்களுடைய சுற்றுப்புறத்தின் வண்ணங்களை ஈர்த்து கொள்கின்றன. ஆனால் வெளிப்புற சூழ்நிலைகளால் தோற்கடிக்கப்படுவதற்கு மனதிற்கு எந்த காரணமும் இல்லை. சோதனைகளின் அழுத்தத்தால் உங்களுடைய மனப்பான்மை இடைவிடாது மாறினால் வாழ்க்கை போராட்டத்தில் நீங்கள் தோற்று கொண்டிருக்கிறீர்கள். மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு வலிமையான தீர்மானம் உங்களுக்கு உதவி புரியும். சூழ்நிலைகளில்தான் பிரச்சனை உள்ளது என தவறாக நினைத்து கொண்டு அவை மாறுவதற்கென காத்திருக்க வேண்டாம். உங்களது சூழ்நிலைகளை நீங்கள் மாற்ற விரும்பினால் உங்கள் எண்ணங்களை மாற்றுங்கள். உங்களது எண்ணங்களுக்கு நீங்கள் மட்டுமே பொறுப்பாளி. எனவே நீங்கள் மட்டும்தான் அவற்றை மாற்ற முடியும். ஒவ்வொரு எண்ணமும் அதன் சொந்த இயல்புக்கு ஏற்றவாறு உருவெடுப்பதை நீங்கள் உணரும் பொழுது நீங்கள் அவற்றை மாற்ற விரும்புவீர்கள். இந்த விதி எல்லா சமயங்களிலும் வேலை செய்கிறது என்பதையும், நீங்கள் வழக்கமாக மேற்கொள்ளும் எண்ணங்களின் வகைக்கு தக்கவாறு நீங்கள் எப்பொழுதும் நடந்து கொள்கிறீர்கள் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். எனவே உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் கொணரும் அத்தகைய எண்ணங்களை மட்டும் எண்ணுவதற்கு துவங்குங்கள். தனது சொந்த அறிவாற்றலே தன் உடலின் அணுக்களை கட்டுப்படுத்துகிறது என்பதை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. குறுகிய மனப்பான்மை என்ற மூடப்பட்ட அறைக்குள் அவன் வசிக்கக்கூடாது. பிற மனிதர்களின் சக்தியூட்டும் எண்ணங்கள் மற்றும் கருத்துக்களாகிய தூய காற்றை சுவாசியுங்கள். ஊக்கமின்மை, திருப்தியின்மை, நம்பிக்கையின்மை ஆகிய விஷ எண்ணங்களை வெளியேற்றுங்கள். லோகாயத மற்றும் ஆன்மீக வழிகளில் முற்போக்கான மனங்களிலிருந்து மன ஊடகத்தை பெற்று உயிர் துடிப்பை அருந்துங்கள். உங்களுக்குள்ளும் பிறருக்குள்ளும் உள்ள ஆக்கத்திறன் பெற்ற சிந்தனைகளை தாராளமாக உண்டு மகிழுங்கள். தன்னம்பிக்கையின் பாதையில் நீண்ட மனநடை போடுங்கள். சீர்தூக்கி பார்த்தால் சுய சோதனை மற்றும் தொடக்க முயற்சி ஆகிய கருவிகளுடன் பயிற்சி செய்யுங்கள். அனைத்து உயிருள்ள செல்களின் மூளை உணர்ச்சி மற்றும் உணர்ந்தறியும் ஆற்றலாக விளங்கும் மனமானது மனித உடலை சுறுசுறுப்புள்ளதாகவோ அல்லது சோர்வுற்றதாகவோ வைத்திருக்க முடியும். மனமேதான் அரசன். மேலும் அதனுடைய அனைத்து செல்களாகிய குடிமக்களும் தங்களது தலைவனான அரசனின் மனோநிலைக்கு ஏற்றவாறு மிகச் சரியாக நடந்து கொள்கின்றன. நமது தினசரி உணவு வகை பட்டியல்களின் ஊட்டச்சத்து மதிப்பினை பற்றி நாம் அக்கறை கொள்வது போலவே தினமும் நாம் மனதிற்கு பரிமாறும் மனோரீதியான உணவு வகை பட்டியல்களின் ஊட்டச்சத்து வீரியத்தையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். ஆன்மாவின் இயல்பு பேரானந்தம், என்றும் புதிய என்றும் மாறிக்கொண்டிருக்கும் ஆனந்தம் கொண்ட நீடித்திருக்கும் ஓர் அகநிலை. உங்களுடைய முரண்டு பிடிக்கும் உணர்வு நிலையை உங்களது அகத்தே உள்ள இறைவனின் அரியணையான மாற்றமற்ற அமைதியில் நிலைநாட்டுங்கள். பின்னர் உங்களது ஆன்மா பேரானந்தத்தை இரவும் பகலும் வெளிப்படுத்தட்டும். நீங்கள் மகிழ்ச்சியற்று இருக்க முடிவெடுத்தால் வேறு யாரும் உங்களை மகிழ்விக்க முடியாது. அதற்காக இறைவனை குற்றம் கூறாதீர்கள். மேலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடிவெடுத்தால் வேறு யாரும் உங்களை மகிழ்ச்சியற்று இருக்க செய்ய முடியாது. நமது சொந்த இச்சா சக்தியை பயன்படுத்த அவன் நமக்கு சுதந்திரம் அளித்திருக்கவில்லையெனில் நாம் மகிழ்ச்சியற்று இருக்கும் பொழுது நாம் அவனை குறை கூற முடியும். ஆனால் அந்த சுதந்திரத்தை அவன் நமக்கு அளித்தே இருக்கிறான். வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ அப்படி அதை உருவாக்குவதே நாம் தான். மாறுவதற்கு வேண்டிய ஒரு முயற்சியையும் செய்யாமல் நாம் பெரும்பாலும் தொடர்ந்து துன்புறுகின்றோம். இதனால் தான் நிலையான அமைதியையும் திருப்தியையும் நாம் காண்பதில்லை. நாம் விடாமுயற்சி செய்வோமானால் எல்லா விதமான இடுக்கண்களையும் நிச்சயமாக வெல்ல முடியும்.
தேவையான முயற்சியை நாம் எடுக்க வேண்டும். அப்போது துன்பத்திலிருந்து இன்பத்திற்கும் மன சோர்விலிருந்து தைரியத்திற்கும் நாம் செல்லக்கூடும். எல்லையற்ற இறைவனின் சிரிப்பு உங்களுடைய புன்னகையின் மூலமாக அதிர்வர வேண்டும். இறைவனுடைய அன்பு என்னும் தென்றல் உங்களுடைய புன்னகைகளை மனிதர்களின் இதயங்களில் பரவ செய்யட்டும். உங்களுடைய தெய்வீக புன்னகைகள் தொற்றிக்கொள்ளக்கூடியவை. அவற்றின் நெருப்பு மற்றவர்களுடைய இதயங்களிலிருந்து இருளை விரட்டிவிடும். திடமான நடத்தை இயல்பு கொண்ட மனிதர்கள் வழக்கமாக மிகுந்த மகிழ்ச்சியுடையவர்களாக இருப்பார்கள். வழக்கமாக தங்களுடைய சொந்த செயல்கள் மற்றும் தவறாக புரிந்து கொள்ளுதல் ஆகியவற்றினால் நேரக்கூடிய தொந்தரவுகளுக்கு அவர்கள் பிறரை குறை கூறுவதில்லை. மற்றவர்களின் பாதகமான எண்ணங்களும் தீய செயல்களும் தங்களை பாதிப்பதற்கு அனுமதிக்கும் அளவிற்கு தாங்களே மிகுந்த பலவீனர்களாக இருந்தால் ஒழிய தங்களது மகிழ்ச்சியை அதிகப்படுத்தவோ அல்லது குறைவுபடுத்தவோ எவருக்கும் எந்த சக்தியும் கிடையாது என்பதை அவர்கள் அறிவார்கள். நினைவில் கொள்ளுங்கள், உங்களுக்கு அனைத்தும் எவ்வளவு தவறாக நடந்துவிட்டிருந்தாலும் சரி, எதிர்மறை மனநிலையில் இருப்பதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. உங்களுடைய மனதில் நீங்கள் ஒரு வெற்றியாளராக இருக்க முடியும். சூழ்நிலையால் நெருக்கப்படும் பொழுது மனச்சோர்வுற்ற மனிதன் தோல்வியை ஒப்புக்கொள்கிறான். ஆனால் எவனுடைய மனம் உலகமே அவனுடைய காலருகில் கனலில் தகைத்து கொண்டிருந்தாலும் கூட வெல்லப்பட முடியாமல் இருக்கின்றதோ அவன்தான் வெற்றியாளன். கற்றுக்கொள்வதற்கும் சரியான முறையில் நடந்து கொள்வதற்கும் எப்பொழுதும் தயாராக இருக்கின்ற விருப்பத்துடன் இருப்பதில்தான் உங்களது மிக உயர்ந்த ஆனந்தம் அடங்கியுள்ளது. எவ்வளவு அதிகமாக நீங்கள் உங்களையே மேம்படுத்திக் கொள்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக உங்களை சுற்றி உள்ளவர்களை உயர்த்துவீர்கள். தன்னை முன்னேற்றி கொள்ளும் மனிதன் மகிழ்ச்சி அதிகரித்து கொண்டே இருக்கும் மனிதன் ஆவான். நீங்கள் எவ்வளவு அதிக மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக உங்களை சுற்றியுள்ள மனிதர்கள் மகிழ்ச்சியாக இருப்பர். வாழ்க்கையில் எதிரடையாக அணுகும் பழக்கத்தை தவிர்த்து விடுங்கள். நம்மை சுற்றி அழகு சூழ்ந்திருக்கும் பொழுது ஏன் சாக்கடையை நோக்கி கீழே பார்க்கிறீர்கள்? கலை, சங்கீதம் மற்றும் இலக்கியம் ஆகியவற்றில் உள்ள தலை சிறந்த படைப்புகளில் கூட ஒருவர் ஏதாவது குறையை காணலாம். ஆனால் அதைவிட அவற்றின் அழகையும் எழிலையும் அனுபவிப்பது சிறந்ததல்லவா? தீயதை பார்க்காதே, தீயதை கேட்காதே, தீயதை பேசாதே என்ற மூதுரையை விளக்கும் 3 சிறிய குரங்குகளின் உருவங்களை ஏறத்தாழ ஒவ்வொருவரும் நன்கு அறிந்திருப்பர். ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையை நான் வலியுறுத்துகின்றேன். எது நல்லதோ அதை பார், எது நல்லதோ அதை கேள், எது நல்லதோ அதை பேசு. நன்மை மற்றும் தீமை, நேர் மற்றும் எதிர் என இரண்டும் இந்த உலகில் இருக்கின்றன. உணர்வு நிலையை ஆக்கப்பூர்வமாக வைத்திருக்க முயலுகையில் அநேகர் எதிர்மறை எண்ணங்களை கண்டு காரணமின்றி பயப்படுகின்றனர். எதிர்மறை எண்ணங்கள் உள்ளன என்பதை மறுப்பது பயனற்றது. ஆனால் அவற்றை கண்டு நீங்கள் அஞ்சவும் வேண்டாம். தீய எண்ணங்களை ஆராய உங்களது பகுத்தறிவை பயன்படுத்துங்கள். பின் அவற்றை எரிந்து விடுங்கள். வாழ்க்கை ஓர் ஒளிமயமான பக்கமும் ஓர் இருண்ட பக்கமும் கொண்டது. ஏனெனில் சார்பியல் உலகு ஒளியாலும் நிழல்களாலும் ஆனது. நீங்கள் உங்கள் எண்ணங்களை தீயவை மீது வாசம் செய்ய அனுமதித்தால் நீங்களே அழகற்றவராக ஆகிவிடுவீர்கள். அனைத்திலும் நல்லவற்றை மட்டுமே பாருங்கள். அதனால் நீங்கள் அழகின் குணத்தை உட்கிரகிப்பீர்கள். சத்திய உரைகளை ஆழ்ந்த கவனத்துடன் சிந்தித்தல், படித்தல் மற்றும் மீண்டும் மீண்டும் சொல்லுதல் ஆகியவை உங்கள் மனதில் எதிர்மறையை அகற்றி ஒரு ஆக்கப்பூர்வமான மனப்பான்மையை நிலைநிறுத்த உதவி புரியும். ஒரு சிந்தனை பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளும் வரையில் முன்பு எதிர்மறையாக எண்ணுவது உங்களுக்கு இயல்பாக இருந்ததை போல சரியான வழியில் எண்ணுவது உங்களுக்கு இயல்பானதாக ஆகும் வரையில் ஆழ்ந்த மன ஒருமைப்பாட்டுடன் உங்களது பிரார்த்தனைகளையும் சங்கல்பங்களையும் திரும்ப திரும்ப கூறுங்கள். ஓம் தொடரும்.